இறைவனுக்கு இரண்டு தம்பதிகள் இருக்கிறார்களே, எதற்காக இரண்டு தம்பதிகள்? இது என்ன ரெண்டு சம்சாரம்னா அவங்க வச்சுக்கலாமா? அவங்க தான் சம்பாதிச்சு சோறு போட போதில்லை. எத்தனை சம்சாரம் வச்சுக்கணும்? என்ன வச்சுக்கல, ரெண்டு தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பொருள் புரியாத நம்ம பாமர மக்கள் என்ன பண்ணுறது, அது ரெண்டு பேரும் பொண்டாட்டின்னு நினச்சின்னுக்கிறாங்க. அது மனைவி இல்லை, பெண்ணை காட்டுறது. உலகத்தில் இன்பம் எங்கே பிறகுதுன்னா ஒரு பெண்ணுக்கிட்ட தான் பிறகுது, துன்பம் எங்கே பிறகுதுன்னா ஒரு பெண்ணுக்கிட்ட தான் பிறகுது. அதனால் ரெண்டு பொண்ணை வச்சு இன்பமும் துன்பமுமா நீ அனுபவிச்சுன்னுக்கிற வாழ்க்கையில்னு காட்டுறதுக்கு தான் ரெண்டு பெண் உருவத்தை பக்கத்தில் படைச்சிருக்குது. அதனால் ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இயற்கை அப்படின்றதுக்கு தான் கடவுள் பக்கத்தில் ரெண்டு பெண்ணை படைச்சு இன்பமும் துன்பமுமாக காட்டியிருக்குது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்கு. கண்ணுன்றது விந்து, விந்து குறைஞ்சி போச்சுன்னா பார்வை குறைஞ்சிடும், காது கேளாமை வந்துடும், வாய் பெணத்த ஆரம்பிக்கும், சரியாக பேச முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணமானது விந்து.